Hi everyone, welcome to Geet's Kitchen. நாம் இந்த வீடியோவில் மேத்தி ஃபுல்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வெந்தயக்கீரை நான் எடுத்திருக்கேங்க. 2 கப்பு மாவு, கொஞ்சமாக எண்ணெய், சால்ட்டு. இந்த வெந்தயக்கீரை அரைச்சிப்போங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிப்போம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க. ஓமம் சேர்த்தா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் வராது. இது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிப்போம். கோதுமை மாவில் 1/2 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கலந்துக்கலாம். இந்த கோதுமை மாவு முழு கோதுமை மாவு வாங்கி அரைச்சதுங்க. இது மிக்சியில் அரைச்சாச்சு. வெந்தயக்கீரை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டங்க. ஒட்டாமல் கையெல்லாம் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டுங்க, ஊறட்டும். அப்படியே 2 மணி நேரம் இருக்கட்டும். இல்லை மினிமம் 1 ஹவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இது மூடி வச்சுடுவோம். அப்படியே இருக்கட்டும். ரெடி ஆகிடுச்சுங்க. இது 1.5 ஹவர்ஸ் இருந்தது பிசைஞ்சு வச்சு. நம்ம திரட்டிக்கலாம். வெந்தயக்கீரை நல்ல டைஜஷன் ஆகுங்க, நல்லது, உடம்புக்கு நல்லது. சுகருக்கெல்லாம் நல்லதுங்க. இந்த சீசன் தான் கிடைக்கும் அது வெந்தயக்கீரை. எப்போவுமே நம்ம கீரை பொரியல் கடைவோம், இது மாதிரி செய்வோம். இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா நல்ல கிட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே நீங்கள் பீட்ரூட், கேரட்டு, பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் போட்டு கூட பிசையலாம். பீட்ரூட் போடும்போது நம்ம இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிடலாம். இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம தோசை கடாயில் போட்டுடுவோம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க, நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு பக்கம் சும்மா திருப்பி போட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ரொம்ப பேருக்கு கீரை பிடிக்காது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டாக இருக்கும். ஒரு பக்கம் உண்டாக இருக்குதுங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லை கிரில்லுக்கு மாற்றிடுவோம். நல்லா குண்டாக வந்துடுச்சுங்க. கீரை இது ஒன்று போட்டுடுவோம்.
கொஞ்சம் இருக்கட்டும். இது நம்ம க்ரில்லுக்கு மாற்றிடலாம். நல்லா குண்டாக வறுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்லா குண்டாக வந்துடுச்சு. இன்னொன்று போட்டுடலாம். திருப்பி போட்டிருக்கேங்க. நல்லா குண்டாக வறுத்து பாருங்கள். மேத்தி பராத்தா நல்லா குண்டாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று போடுறேன் பாருங்கள். நல்லா குண்டாக வறுத்துங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கு. அதே எழும்புது பாருங்கள். இன்னொரு பக்கம் போடுறேன். நல்லா குண்டாக வந்துடுச்சுங்க. நல்லா ஃப்ளேமில் காட்டும்போது டேஸ்ட் இருக்கும். இதில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிட்டா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. மேத்தி பராத்தா ரெடிங்க. இது கூட நம்ம வந்து மஷ்ரூம் கடாய், இல்லை நான் இதுக்கு முன்ன போட்டிருந்த பச்சை பயிறு குருமா, இதெல்லாம் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. ரைத்தாவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.